ஐயோ யாரையா நீ? நான் வந்து தெரியுது, விஷயத்த சொல்லு. ஏதோ ஆபத்து வந்த மாதிரி கத்தினது நீ தானே? ஏன் கத்தக்கூடாதா? கத்தலாம், எதுக்கு ஒரு காரணம் வேணும், அதான் கேட்டேன். காரணத்தை சொன்னா என்ன செய்வீங்களா? தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஏதோ ஒண்ணு செஞ்சுதானே ஆகணும். ஹாய் டிங்கிரி டப்பா. யோ, ஒரு நிர்ணயம் இல்லாம ஏதோ ஒண்ணு செய்யறவங்க ஒன்று பைத்தியமா இருக்கணும், இல்ல முட்டாளா இருக்கணும். போயா, வந்துட்டார் பெருசா விசாரிக்க. விசாரிச்சதுல தவறு இல்ல பிள்ளை, விசாரிச்ச இடம் தான் தப்பு. புரிஞ்சதில்ல? அப்ப போய் சேரு. அட, என்னைய அப்படி மறைக்கிற? அம்மா, ஒரு முக்கியமான விஷயம். இன்னும் கொஞ்ச நாள்ல நீ ஆம்பளையா மாறினாலும் மாறலாம். நான் மாறினதுக்கு அப்புறம் உனக்கு சொல்லி அனுப்புறேன். உன் வீட்டுல பொண்ணு இருந்தா என்ன கட்டிவே. என் தலையெழுத்து. கொஞ்சம் அடக்கமா பேச கத்துக்க. ஏதோ ஆபத்துன்னு வந்தா. இவர் பெரிய ஆபத்து சகாயரு வந்துட்டாரு. அந்த கணக்கு எனக்கும் தெரியும். வந்த வெளிய பாத்துட்டு நடைய கட்டு. இப்ப நடைய கட்டுறேன், அப்புறமா என் வேலைய காட்டுறேன். வந்துட்டாரு குரப்புலி. ஐயா, போஸ்ட் ஆபீஸ் எங்க இருக்கு? இப்படியே போய் வலது பக்கம் திரும்பினா தேரடி தெருவில் முதல் வீடு. ரொம்ப நன்றிங்க. தம்பிக்கு எந்த ஊரு? சதுரங்கப்பட்டினம். நான் ஒரு போஸ்ட்மேன். இப்ப இந்த ஊருக்கு என்ன மாத்திருக்காங்க. அடடே, நம்ம ஊருக்கு தான் வந்திருக்கீங்களா? அப்ப வாத்தியார் பாடு இனிமே நிம்மதி. வாத்தியார? ஆமா தம்பி, வாத்தியாரு, வைத்தியரு, போஸ்ட் மாஸ்டரு, போஸ்ட்மேன் எல்லாமே அவர்தான். யாருக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் தன் கஷ்டமா பாவிச்சு பண்போட நடந்துக்கிற அந்த உத்தமருக்கு கடவுள் செஞ்ச கைங்கரியம் கண்ணீர். கண்ணீருக்கு பொறுப்பு கடவுள் இல்ல தம்பி, நாம தான், நம்ம செய்யதான். வருத்தமும் சந்தோஷமும் மனிதனுடைய வாழ்க்கையில மாறி மாறி வரும்னு சொல்லுவாங்க. என் வாழ்க்கையில எல்லாமே வந்து போயிடுச்சு. ஏதோ கர்த்தரோட கிருபையினால காலமும் ஓடிக்கிட்டு இருக்கு, நானும் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அடடே, உன்னை நிக்க வச்சே பேசிக்கிட்டு இருக்கேன். பரவாயில்லைங்க. அப்போ நீ நாளைக்கே டியூட்டியில ஜாயின் ஆயிடு. நீ விருப்பப்பட்டா இங்க எங்கூடவே தங்கியிருக்கலாம். ரொம்ப நன்றிங்க. ஏன் எல்லாரும் சும்மா இருக்கீங்க? படிங்க படிங்க. நல்லாரை காண்பதும் நன்றே, நல்லாரை காண்பதும் நன்றே, நவமிக்க நல்லா சொல் கேட்பதும் நன்றே, நவமிக்க நல்லா சொல் கேட்பதும் நன்றே, நல்லார் குணங்கள் உரைப்பதும் நன்றே, நல்லார் குணங்கள் உரைப்பதும் நன்றே, அவரோடு இணங்கி இருப்பதும் நன்று, அவரோடு இணங்கி இருப்பதும் நன்றே. ஆன வாயை கொண்டு நின்னா சரியா போச்சா? வெளியே போய் அலைஞ்சிட்டு வரவங்களுக்கு வாய்க்கு முதல் சமைச்சு போடாட்டா அப்புறம் என்ன அர்த்தம்? நான் யாரையோ வாயில் அடிச்சு வயிற்றுல அடிச்சு பொது தொண்டுங்கிற பேரால சம்பாதிச்சுட்டு வந்து கொட்டு. 1 வருஷமா 2 வருஷமா உன்னை கல்யாணம் கட்டிக்கிட்டு 10 வருஷம் ஆகுது, 10 வருஷம் ஆகுது. ஒரு நாள் ஆகுது வாய்க்கு ருசியா நீ சமைச்சு போட்டுப்பியா? நீ சமைச்சு போட்டுப்பியா? ஆத்திரத்துல என்ன நான் எவ்வளவு ருசியா செஞ்சு போட்டாலும் ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. உங்களுக்கு வர வர வாய் சரியில்லை. இல்ல, ருசியே உங்களுக்கு தெரிய மாட்டேங்குதுன்னு சொன்னேன். என் தலை எழுத்து. பாக்குறேன். இல்லங்க, நல்லா சமைக்கிறதுக்கு பழகி பாக்குறேன்னு சொன்னேங்க. ஏன் வாயவா? எதையும் கொஞ்சம் விவரமா சொல்லுங்கடி. இல்ல சொல்லுங்க. ஏதோ கட்டின புருஷனாச்சன் பார்த்தா எதுத்தா பேசுற? இந்த லட்சணத்துல பெருசா மீசா வேற. இந்த பாருங்க, என்ன எது வேணாலும் சொல்லுங்க, ஆனா என் மீசையை மட்டும் பழிச்சு பேசாதீங்க. என்ன சொன்ன? அம்மா, உங்களை பார்க்க யாரோ பத்திரிகை வந்திருக்காங்க. அப்படியா? ஆமா. அம்மா, ஐயாவுக்கு சாப்பாடு போட்டுட்டு இருக்காங்க, முடிஞ்சது வந்துருவாங்கன்னு சொல்லு. அவங்களை யாரையும் உள்ள வரவிடாதே, அங்கேயும் உட்காரவே. என்னங்க மாத்தி சொல்லிட்டீங்க? ஒழுவில்லை. அம்மா, என்னடா? ஐயாவுக்கு நீங்க சாப்பாடு போடுறத அவங்க போட்டோ எடுக்கணுமா? தடுத்தாலும் கேட்காம வந்துகிட்டே இருக்காங்க. என்னையா பண்ணிட்டு இருக்க? அந்த ஆள் சாப்பிட முடிய வரைக்கும் எடுத்துக்க மாட்டேன் போட்டுருக்க. எழுந்துறியா? எழுந்துறி. என்னங்க அவருக்கு? ஒண்ணு இல்லைங்க, இப்படி தாங்க தினமும் நான் ஊட்டினா தான் இவருக்கு சாப்பிட்ட மாதிரி இருக்கும் இல்லங்க. 2-3 நாளைக்கு இருந்து பாருங்க. கணவனுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறதா ஒரு மனைவியோட லட்சியம். மாதவுல மாணிக்கம், மங்கையர் திலகம், பெண்மையின் சிகரம், அபூர்வ பிரவி அனுசியா தேவி எடுப்பா போட்டோ வசிக்கிறான். அதே போசுங்க.
தோட்டத்துல வந்து திருட மட்டும் தெரியுது, நடக்க தெரியலையா? வா வா சீக்கிரம் வா. போஸ்ட்மேன் தம்பியா? வணக்கம் தம்பி. வணக்கம் வணக்கம் வணக்கம். என்னது பலமான கேஸ் பிடிச்சிருக்கீங்க போல இருக்க? அதை ஏன் கேக்குறீங்க தம்பி? பெரிய தொல்லை. தோட்டத்துல வந்து திருடுறதே வேலையா போச்சு. ஏமா சாப்பிடுறதுக்குன்னு கேட்டா யாருமே 4 காய் கொடுப்பாங்களே, எதுக்காக திருடணும்? சாப்பிடுறதுக்கா திருடுது? இல்ல தம்பி, சந்தையில கொண்டு போய் விக்கிறதுக்கு. இதுகளை எல்லாம் பஞ்சாயத்துல கூட்டி போய் அபராதம் போட்டா தான் சரிப்படும். இன்னொரு பொண்ணு இருக்கு, அது என்னைக்கு என் கண்ணுல மாட்டுதோ தெரியல. வா 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 வா. இன்னொரு பொண்ணு இருக்கா? எத்தனை பொண்ணுங்க இவர் தோட்டத்துல திருடுது? அம்மா போஸ்ட். இந்த பிள்ளை நில்லு நில்லு. ஆமா, ஏரிக்கரையில விறகு, யாரு விட்டு தோட்டத்திலேயாவது கத்திரிக்காயா? இப்படி திருடி பிழைக்கிறதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? ஆமா, ஏரிக்கரையில என்னமோ மைனர் ஆட்டமா வந்த? நீ என்ன போஸ்ட்மேன் தானா? அட டிங்கிரிட்டப்பா, உனக்கு என்ன வந்தது? இது என்ன உன் வீட்டு தோட்டமா? ஏய், நில்லு நில்லு நில்லு. ஆமா, யார் தோட்டமா இருந்தா என்ன, அதுக்காக திருடுறதா? இப்பதான் ஒரு பொண்ணு கத்திரிக்காய் திருடிச்சுன்னு காவக்கார பஞ்சாயத்துக்கு எடுத்து போறாரு. இத பாரு கத்திரிக்காய், ஒன்னையும் பஞ்சாயத்துக்கு எடுத்து போய் அபராதம் போட்டாதான் நீ சரிப்பட்டு வருவ. அட சரிதான் போயா. என்ன அந்த பக்கம் போற? இந்த பக்கம் போ, இந்த பக்கம் போ. ஹாய், நீ என்ன போஸ்ட்மேன் இல்ல போலீஸா? போயா சரிதானா? இத பாரு, மரியாதையா நீ பஞ்சாயத்துக்கு நடக்கல, உன் கழுத்துல கைய வச்சு இழுத்துக்கிட்டு போவேன். என் கழுத்துலயா? ஆமா. ஏதா புடியா பார்க்கலாம். சும்மா ஓடு கூப்பாடு போட்டு இந்த ஊரே கூட்டி உன்னை என்ன செய்யற பாரு. அத பத்தி எனக்கு கவலை இல்ல. நட. ஐயோ, வீடியோ கழுத்து. பஞ்சாயத்துக்கு நட. ஐயோ, விடுயா. நடங்கறேன். ஐயோ, விடுயா. போயா, இனிமே தப்பு தண்டா போக மாட்டேன், விட்டுடியா. இதெல்லாம் பஞ்சாயத்துல வந்து சொல்லு, கூடைய தூக்கிக்கிட்டு நட. முடியாதியா. ஐயோ, கைய கால வலிக்குது. நீ வேணா தூக்கிட்டு வாயா. இப்படி ஒரு சண்டித்தனமா? நான் உன்னை விட மாட்டேனே, நானே கூடைய தூக்குறேன். ரொம்ப கஷ்டமோ? ஏய் பிள்ளை, டேய், எங்க ஓடிட்டு வர? எங்கடே தப்பு முடியாது. இது வர, இது வர எங்க? ஏய் பிள்ளை. என்னடி இது? இப்படி எங்க இருந்து வர? நீ தோட்டத்துல இருக்க சொன்னாங்களே. சத்தப்படாதே. நான் தோட்டத்துல தான் வரேன். வர வழியில ஒரு வேடிக்கை. அது அப்புறமா சொல்றேன். நீ போ போ. ஏமா, இந்த பக்கமா ஒரு பொண்ணு ஓடிச்சா? ஏன் என்னாச்சு? கத்திரிக்காய் தோட்டத்துல பூந்து தாய திருடினா, என்கிட்ட கையெழுத்திக்கிட்டா, எப்படியோ தப்பிச்சுக்கிட்டா. அதான் தேடுறேன். ஏமா சிரிக்கிற? ஐயோ ஐயோ, அந்த தோட்டத்தை அவதான் குத்தை கெடுத்திருக்கா. நான் 4 தெருக்கு போகணும், வரேன். ஹேய் ஹேய் ஹேய், ஐயா 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 குதிரை கிச்சா கொட்டா. ஐயா 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 ஐயா. ஏ பசங்களா, ஐயா வரானே, கை பண்ணுடா டேய். முதலாளி வரான்னு சொல்டா. முதலாளி வரானே டேய். ஐயா ஐயா, ரோட்ல குழந்தை குழந்தை குழந்தை. குழந்தை எவன்டா குறுக்க விட்டல? புதுசா வந்த போஸ்ட்மேன் இன்ன கமாலா சயான் கொடுத்த அந்த குழந்தையை காப்பாத்தனா பாத்தியா? தம்பி, உன் கைக்கு தங்க தோடாதான் போடானும். இப்போ உங்க கைக்கு இரும்பு தோடாதான் போடானும். டேய், குருட்டு குழந்தை தெருவில் விளையாட விட்டுட்டு குதர்க்கமா பேசுற. குழந்தை குருடு இல்லையா, உங்களுக்கு தான் குருட்டுத்தனம். எங்க எஜமான பார்த்து எதிர்த்து பேசின வீரன் நீ ஒருத்தன் தாயா. இவனா வீரன் துக்கிரி. என்ன முறைக்கிற? நீ முறைக்கிறத பார்த்தா இவரை பக்கிரின்னு சொல்லுவ போல இருக்க. அதான் உன் தோரணையை பார்த்தா இவரை சட்டையை பிடிச்சு கீழே இழுத்து போட்டு காலால நொய்யி நொய்யின்னு மிதிப்பா போல இருக்கு. அறிவு கட்டவனே, அவன் சாம்பிராணி மாதிரி நிக்கிறான். அவன் மேல நெருப்பள்ளி போட்டு தூபத்தியா உண்டாக்குற நன்றி கட்ட பயல. ஏஜமா, நான் உங்க பருப்பத்தின்னு வளர்ந்தவங்க, உங்க உப்பத்தின்னு வளர்ந்தவங்க. இந்த மாதிரி நேரத்துல தாங்க நாம யாருங்கிறத காட்டி ஆகணும். யாருன்றத காட்டுறா போஸ்ட்மேன். கால மேல போட்டு குதிரையை ஓட்டுறேன் பார். ஹை மாறி அனுப்புறேன்டா. டாய் ஏமா வாங்கம்மா, பச்சை பிள்ளைய இப்படி தெருவுல விளையாட விடாதீங்க, பத்திரமா பாத்துங்க. போஸ்ட்மேன் தம்பி, கொஞ்சம் இப்படி வாங்க. இத பாருங்க, நீங்களும் ஊருக்கு புதுசு. நடக்கும்போது கால் தவறிடுச்சுன்னா எழுந்து நடக்கலாம். இடம் தெரியாம பேச்ச விட்டுட்டா இருக்கவே முடியாதே. விளைக்க வந்த இடத்துல எதுக்குங்க வீண் பம்பு? ஐயா, பாம்பும் தேளும் கடிக்க வந்தா பாத்துக்கிட்டு தான் இருப்பீங்களா?
அடிச்சு கொள்ள வகை இல்லைன்னா என்ன செய்யறது தம்பி? இத பாருங்க, தவறு செய்யறவங்கள தண்டிக்காம விட்டா அப்புறம் அதுக்கு முடிவே இருக்காது. யாரும் தட்டி கேட்கிறவன் மரியாதையா எங்க எஜமா கால விழுந்து மன்னிப்பு கேட்கல, என்ன ஆகும் தெரியுமா? என்னடா மிரட்டுற? ஐயோ, மாறி பையன் சோமாரிடா. போச்சு, மானமே போச்சு. அந்த மாறி அனுப்புறப்பவே சொன்னேன் அவன் சோமாரி. நீங்க கேட்கல. எங்க இந்த ஊர்ல ஒரு பயலாவது நம்மளை எதிர்த்து இருக்கிறானா? இப்ப வெளியே தலை காட்டுறதுக்கே வெக்கமா இருக்கு. இத பாருங்க, அந்த போஸ்ட்மேனை எப்படி நம்ம ஒழிச்சே கட்டோம். அவன் இந்த ஊர்ல இருக்கவே கூடாது. ஊரை விட்டு என்ன கோவால் சாமி, இந்த உலகத்தை விட்டே ஒழிச்சு கட்டுறேன். அரசாங்கமே அவனை தூக்குல போடுற மாதிரி செய்யறேன். கேட்டு எதுக்கு எடுத்தாலும் 1000 கொடு 5000 கொடுன்னு பெரிய புடுங்கலா போச்சு. பழகின தோஷத்துக்கு ஒரு கன்செஷன் கிடையாது. அட்லீஸ்ட் 10% கொடுத்து தொலைக்கிறேன். எப்படி செய்ய போறீங்கன்னு கொஞ்சம் சொல்லி தொலைங்களேன். மாரிய கொன்னு அந்த பழிய போஸ்ட்மேன் மேல சுமத்தி, ஏற்கனவே அவங்க 2 பேருக்கு விரோதம் இருந்துச்சுன்னு போலீஸுக்கு சுட்டி காட்டி சாட்சிகளை நமக்கு சாதகமா சொல்ல வச்சு காரியத்தை கச்சிதமா முடிச்சுடார, அவனை தூக்கலையும் போட வச்சிடாரு. அதை விட என்ன கொலை செஞ்சு பழைய போஸ்ட்மேன் தலையில சுமத்துங்க, பொருத்தமா இருக்கும். ஏன்னா அவனுக்கு எனக்கு தானே தகராறு. எதை எப்பப்ப செய்யணும்னு எனக்கு தெரியும். போதும், பார்த்த வரைக்கும் ஏதோ கொக்கு தலையில வெண்ணெய் வைக்கிற கதை எல்லாம் இருக்குது. நீங்க தான் மொட்டை அடிச்சிருக்கீங்கன்னா ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் மொட்டை அடிக்கலாம்னு பாக்குறீங்களா? அடச்சே,
சிரிக்க